குறைந்த அளவிலான ஆபத்தோடு அதிக அளவிலான லாபத்தை எதிர்பார்த்து பலர் காத்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் தான் இங்கே பிரச்சனை எழுகின்றது. யாருக்கும் ஆபத்தை எதிர்நோக்க பயம், ஆனால் தங்களுக்கான வருமானம் அல்லது லாபம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஒரே இரவிலேயே பணக்காரராகி விடுவோம், செல்வந்தராகி விடுவோம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களது இந்த எண்ணத்திற்கு பொறி போடும் முகமாக பல நிறுவனங்கள் சட்டவிரோதமாக இந்த பிரமிட் என்றும் ஒரு முறையை கையாண்டு மக்கள் மத்தியிலிருந்து பணத்தினை சுவீகரித்து கொண்டு காலப்போக்கிலே மறைந்து விடுகின்றன. அடிப்படையிலே இதில் பாதிக்கப்பட போவர்கள் பொதுமக்கள், அத்தோடு இந்த நாட்டினுடைய எதிர்காலம். இந்த விடயம் சம்பந்தமாக இன்றைய தினம் நாங்கள் ஆழமாக ஆராய இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கியிலிருந்து 3 சிரேஷ்ட பிரதி பணிப்பாளர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். துறை சார்ந்த நிபுணர்களாக இருக்கின்றார்கள். இந்த பிரமிட் திட்டம் தொடர்பாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, இந்த திட்டத்திலிருந்து எவ்வாறு தங்களை தப்பித்து கொள்ளலாம், இந்த பொறிக்குள் சிக்காமல் எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு எவ்வாறு பங்களிப்பு சேர்க்கலாம் என்று பல விடயங்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஆராயப்பட இருக்கின்றன. இதனுடைய தாக்கம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் இந்த பொறிக்குள் நீங்களும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எனவே இந்த பொறிக்குள் சிக்காமல் வெளியே வருவதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், நீங்கள் எந்தெந்த விடயங்களிலே கூடுதலாக அவதானம் செலுத்த வேண்டும், இந்த அவதானத்தின் மூலம் நீங்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டை நாங்கள் எவ்வாறு ஒரு பொறியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், இது தொடர்பாக நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மத்திய வங்கியினுடைய மேலதிக பணிப்பாளர் கலாநிதி லங்காபதி ஸ்ரீதரன் எங்களுடன் இருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீதரன் அவர்களே. வணக்கம். அத்தோடு பா சிவதீபன் சிரேஷ்ட உதவி பணிப்பாளர், வங்கி மேற்பார்வையாளர் திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி. வணக்கம் சிவதீபன். வணக்கம். அத்தோடு தானா ஜெயரூபி சிரேஷ்ட உதவி பணிப்பாளர், நிதியியல் வாடிக்கையாளர் தொடர்பான திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி. வணக்கம் ஜெயரூபி. வணக்கம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னது போல மிகவும் சுருக்கமாக, இந்த பிரமிட் திட்டம் என்பது நீண்ட காலமாக பத்திரிகைகளாக இருக்கலாம் அல்லது மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். மத்திய வங்கி காலத்துக்கு காலம் இந்த பிரமிட் திட்டம் தடை செய்யப்பட்ட திட்டம், முழு பக்க விளம்பரங்கள் பிரசுரிக்கப்படும். ஆனால் அந்த வடிவம் மாறினாலும் பிரமிட் திட்டம் என்பது தொடர்ச்சியாக இயங்கி கொண்டு தான் இருக்கின்றது. ஒரு வகையிலே ஒரு தடை செய்யப்பட்டாலும் வேறொரு வகையிலே அது மக்கள் மத்தியிலே ஊடுருவி பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டே வருகின்றது. ஆக பல்வேறு நிதியியல் நான் சொன்னது போல பொறிகள் இருக்கின்றன. கடன் பொறி, நுண்கடன் பொறி, இவ்வாறு மக்கள் எல்லாமே பாதிப்போடு தான் இருக்கின்றார்கள். மக்களுடைய ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி, ஒன்றில் அவர்களுக்கு பணம் தேவை அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதிக அளவில் லாபத்தை உழைத்து விட்டு பேசாமல் இருக்க வேண்டும். இந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி பல நிறுவனங்கள் ஒரு சூட்சமான முறையில் அவர்களது பணங்களை அப்படியே உறிஞ்சிக் கொள்கின்றன. ஒரு குறிப்பிட்ட காலம் இயங்கி கொண்டிருப்பார்கள், அதுக்கு பிறகு எங்கே போனார்கள்னு தெரியாமல் இருக்கின்ற கம்பெனியுடைய அலுவலகம் இருக்காது, ஆட்கள் இருக்க மாட்டேனும். மக்கள் போய் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாலும் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரமிட் பொறி என்பது உண்மையாகவே எந்த அடிப்படையிலே தற்போது இயங்கி கொண்டிருக்கு? நாங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வேறொரு முறையில் இருந்தது. 10 பேரை சேர்த்து தாங்க, 20 பேரை சேர்த்து தாங்க, நீங்கள் சேர்த்து தாராக்களுக்கு ஏற்ற பேர் காசு தருவோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களும் அந்த தங்களோட டாக்டிக்ஸை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மாற்றி கொண்டு போகின்றார்கள். இப்போ மத்திய வங்கியினுடைய ஆய்வுகளின்படி தற்போது அதிகமாக எந்த அடிப்படையில் சூட்சமமாக இந்த திட்டம் கையாளப்படுகின்றது? நன்றி மயூரன். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை தந்திருந்தீர்கள். இந்த பிரமிட் மற்றும் இலங்கையிலே நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிதி மோசடிகளை பற்றி ஒரு நல்ல ஆரம்பத்தை தந்திருந்தீர்கள். இலங்கையை பார்த்தீர்கள் என்றால் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அல்லது மக்களுடைய நிதியியல் அறிவினுடைய ஒரு பற்றாக்குறையை பயன்படுத்தி பல்வேறுபட்ட தரப்பினர் சூக்குமமான முறையிலே பல்வேறுபட்ட மோசடிகளை செய்து வருகிறார்கள். அதிலே மிகவும் அதிக பாதிப்பை தரக்கூடிய மோசடியாகத்தான் இந்த பிரமிட் திட்டங்கள் காணப்படுகின்றது. இந்த பிரமிட் திட்டம் என்றால் என்ன என்று சொல்வதை பார்ப்பதை விட
நாங்கள் இந்த பிரமிட் திட்டம் தொடர்பான ஒரு உதாரணம் மூலம் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால் அது மக்களுக்கு அதிக அளவிலே சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். உதாரணமாக உங்களிடம் ஒருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், உங்கள்கிட்ட நிறைய காசு உழைச்சி கொள்ளலாம், நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் ஒரு சின்ன முதலீடு ஒன்றை செய்தீங்கண்டா சரி, உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டிருக்கும். அப்படி உங்களுடைய ஆசையை முதல் ஒரு ஆள் தூண்டி அந்த ஆசையில் இருந்து அவர் சொல்லுவார், நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு லட்சம் ரூபாவை நீங்கள் முதலிட்டீர்கள் என்றால் காணும். அவ்வாறு நீங்கள் 1 லட்சம் ரூபாவை முதலிட்டு விட்டு நீங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு 6 பேரை நீங்கள் சேர்த்து தந்தீர்களாக இருந்தால் அந்த திட்டத்துக்கு, அல்லது ஒரு 8 பேரை அந்த திட்டத்துக்கு சேர்த்து தந்தீர்களாக இருந்தால், அவர்கள் ஒவ்வொருவரும் இணைகின்ற போது உங்களுக்கு நான் ஒரு 10,000 ரூபா நாங்கள் தருவோம். அப்போ நீங்கள் 6 பேரை சேர்த்து தந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முதல் தடவையிலேயே உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வந்துவிடும் என்று உங்களுடைய ஆசை, அவர்களுடைய அந்த பிரதான தந்திரோபாயம் உங்களுடைய ஆசையை கிளறிவிடுத. அப்படி அவர்கள் சொன்ன உடனே நீங்களும் பார்ப்பீர்கள், சரி உங்கள்கிட்ட அதில் என்ன நடக்கும் என்று சொன்னால் காசு உள்ளவர்கள் காசை கொடுத்து விடுவார்கள், உடனடியாக போட்டு விடுவார். சில பேர் இந்த ஆசையால் தூண்டப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்னா கடனை வேண்டிக் கொள்வார்கள், அல்லது பக்கத்து வீட்டில் ஒரு கைமாற்றாக பெற்றுக்கொள்வார்கள். இப்படி பெற்றுக்கொண்டு அவர்கள் நினைப்பார்கள், 1 லட்சத்தை போட்டுவிட்டால் எனக்கு மாதம் ஒரு நிலையான வருமானம் வரும் என்று சொல்லி ஒரு ஆசையில் அவர்கள் என்ன செய்வார்கள், அதை போடுவார்கள். போட்டுட்டு அவர் 1 லட்சத்தை கட்டிக்கொள்வார். அந்த நிறுவனத்தில் கட்டிட்டு என்னென்னு சொன்னால் அவர் 6 பேரை சேர்க்க வழி கிடைக்கல தான் அந்த உண்மையான பிரச்சனை துவங்கும். உண்மையை இலங்கையை பொறுத்த நாட்டில் எங்களுடைய நாடு ஒரு சிறிய நாடு, எங்களுடைய சனத்தொகை வெறும் 22 மில்லியன் சனத்தொகை தான் இருக்குது. இப்படி ஒரு 6 பேரை அவர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த 6 பேர் பிறகு அவருக்கு தொடர்ந்து வருமானம் பெற வேண்டும் என்றால் அந்த 6 பேரும் 6 பேரை சேர்க்க வேணும், 36 பேரை சேர்க்க வேணும். அந்த 36 பேர் 6 பேராக 216 பேரை சேர்க்க வேணும். நான்காவது படிமுறையில் 216 பேர் வந்துடுவாங்க. 4வது படிமுறையிலே 216, 5வது படிமுறை போனீங்கன்னா 1200 பேர் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு 8வது 9வது படிமுறையில் இலங்கையினுடைய முழு சனத்தொகையுமே சேர்ந்தால் கூட அந்த 9வது படிமுறைக்கு மேலே அது போக போகிறது இல்லை. அப்போ இந்த திட்டம் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே கைவிடப்படும். அப்போ இந்த கைவிடப்படைகள் என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த கடைசி படிமுறை அல்லது அதுக்கு மேலே உள்ள படிமுறை 3வது 4வது படிமுறையில் உள்ள அனைத்து தரப்பினரும் அந்த காசை இழந்து கொள்வராக இருப்பிடும். அப்போ அவர்கள் எங்களுக்கு ஒரு வருமானம் தருவினம் என்று நீங்கள் நினைக்கலாம். என்ன நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் 1 லட்ச ரூபாவை கொடுத்து சேர்த்துட்டு 6 பேரை சேர்க்கல, அந்த 6 பேர்லேருந்து 6 லட்சத்தை வேண்டி உங்களுக்கு ஒரு 60,000 தந்துட்டு மிச்சம் 5,40,000 ரூபாவை அவர்கள் சுருட்டி கொள்வராக இருக்கும். அப்படி நீங்கள் சேர்த்து கொடுப்பவரிடம் இருந்து அந்த பணத்தை அவர்கள் உங்களுக்கு ஒரு சிறிய தொகையை தந்துட்டு மிச்ச தொகையினை அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்வதாக இருக்கும். ஆகவே இந்த உதாரணத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் ஒரு பிரமிட் திட்டம் என்றது ஒரு திட்டத்தில் சேர்றதுக்கு அடிப்படையாக ஒரு தொகை பணத்தை கட்ட வேணும் என்று நிபந்தனை விதித்திருப்பார்கள் அல்லது சொல்லியிருப்பார்கள். 2வது, இந்த திட்டத்தினுடைய வருமானம் என்றது நீங்கள் இத்தனை பேரை சேர்த்துக்கொள்கிறீர்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய வருமானத்தின் அளவு தீர்மானிக்கப்படும் என்று சொல்லிக்கொள்வார்கள். இந்த 2 விடயமும் இந்த பிரமிட் திட்டத்தினுடைய முக்கிய பண்பாக காணப்படும். இன்னொரு விஷயம், இது கட்டாயமானதாக இல்லாட்டிலும் கூட சில வேளையிலே பணத்தை மட்டும் போடுங்கோ என்று சொல்லலாம். பணத்தை மட்டும் அவர்கள் வேண்ட துவங்கினார்கள் என்று சொன்னால் அது நிதி மோசடி கீழே வருமென்றதுனால அதை மூடி மறைப்பதற்காக நிறுவனங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன பொருள் ஒன்றை தரும். அந்த பொருள் ஒரு 1000 ரூபாவோ 5000 ரூபா பெறுமதி இல்லாத பொருளாக இருக்கும். ஆனால் 1 லட்ச ரூபாவுக்கு அந்த பொருளுக்கு பதிலாக 1 லட்ச ரூபா கட்ட வேணும் என்று சொல்லி இருக்கும். இது எல்லாம் அந்த நிறுவனங்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு வகையான தந்திரோபாயங்கள். அதாவது சட்ட ரீதியாக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக பொருளை விற்றுவிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ள. அப்படியா? உண்மையிலே அதாவது இலங்கையில் உள்ள நிதியியல் சட்டங்களின்படி ஒருவர் பொருள் இல்லாமல் வெறுமனே காசை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே காசை திருப்பலாக ரிட்டர்னாக தருவோம் என்று சொல்லி உறுதியளித்தால் அது நிதியியல் வியாபாரமாக மாறிவிடும். அவ்வாறு நிதியியல் வியாபாரமாக மாறினால் அது மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி நிறைய சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நான் பொருளை விற்கிறேன்,
அவர் பொருளை வாங்குகிறார் என்று சொன்ன ஒரு போர்வையில் இந்த விடயத்தை முன்கொண்டு செல்பவர்களாக இருப்பார். ஆகவே நீங்கள் 3 விஷயம் பார்க்க வேணும். ஒன்று, பிரமித் திட்டம் என்று சொன்னால் ஆக்களை சேர்க்கிறது, அவங்களுடைய வருமானம் ஆக்களை சேர்க்கிறதுக்காக இருக்கும். 2வது, அதிக அளவிலான ஒரு திட்டத்தில் சேர்க்கறதுக்கு ஒரு தொகை பணத்தினை அவர்கள் பெற்றுக்கொள்வார். 3வது, அவர்கள் அதுக்காக தர்ற பொருள் இந்த பெறுமதியை விட அவர்கள் கோருகின்ற தொகை மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும். அப்போ இந்த 3 விடயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டல, இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சாதாரணமான வாடிக்கையாளரோ பொதுமக்களோ தாங்கள் பிரமிட் திட்டத்துக்கு தான் உள்ளீர்க்கப்படுகின்றோம் என்று ஒரு அடிப்படை புரிதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அடிப்படை புரிதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாக இதை விட வேறு பண்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இது 3மே ஒரு பிரதான பண்புகளாக இருக்கும். ஆட்களை சேர்க்கிறது, திட்டத்துக்கு காசு, மற்ற இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டால் ஒரு 8% அல்லது 10% தான் வருமானம் வரும் என்று சொன்னால், ஆரோ ஒரு ஆள் உங்களுக்கு 20% தாரன் 40% தாரன் என்று சொல்லி ஒரு பொய் வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். அந்த பொய் வாக்குறுதி ஏனென்று சொன்னால் எந்த முதலீட்டிலையும் உங்களுக்கு 40% வருமானத்தை திரும்பலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு ஆள் உறுதி அளிக்கிறார், உங்களுக்கு 40% வருமானத்தை நான் திரும்பலை தாரேன். அந்த திரும்பல் உடனேயே தாரேன், அடுத்த மாதத்துல இருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இல்லை அடுத்த கிழமையிலேருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்ற பொய்யான வாக்குறுதிகளை, போலியான வாக்குறுதிகளை தருகின்ற அந்த ஒரு விடயத்தையும் வைத்துக்கொண்டும் நாங்கள் இது பிரமித் திட்டங்களாக என்று நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஜெயரூபி அவரிடம் பெறுகின்றேன். ஸ்ரீதரன் அவர் சொன்னது போல சாதாரணமாக ஒரு பொதுமக்களுக்கு 100 ரூபா வைப்பு செய்துவிட்டு அடுத்த மாதமே 40% வருமானம் வருகின்றது என்று நினைத்தால் அதில் இங்கே ஒரு பிழை இருப்பதாக உணர்ந்து கொள்ள முடியும். மற்ற இணைய விடயங்களையும் அவர் சொன்னார், 10 பேரை செய்து தாங்க, அப்படியான விடயங்கள் சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் இருக்க மத்திய வங்கியும் நீண்ட காலமாக, நான் ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல, பல விளம்பரங்களை செய்து மக்கள் மத்தியில் சென்று தற்போது மத்திய வங்கியினுடைய பிரமிட்டுக்கு எதிரான வாரம் கூட அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சேலஞ்சை, இந்த விடயத்தை நீண்ட காலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் இதனை தடுக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? மத்திய வங்கி நீங்கள் கூறது போல பல வருடங்களாக விழிப்புணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகின்றது. ஆனாலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற போதிலும் மக்கள், அதாவது குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை பெற வேண்டும் என்ற பேராசையினால் அவர்கள் இணைந்து வருகின்றார்கள். அதனால்தான் இந்த முறை மத்திய வங்கி, அதாவது மக்களுக்கு ஒரு பரந்தளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஒரு கிழமை வாரத்தினை பிரமிட் எதிர்ப்பு தேசிய வாரமாக மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது பெருங்கவலையின் உச்சக்கட்டம் சூழ்ச்சியான பிரமிட் திட்டம் என்ற தொனிப்பொருளின் கீழ் மத்திய வங்கியானது இந்த ஒரு வருடகால தேசிய பிரமிட் எதிர்ப்பு வாரத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் மத்திய வங்கி எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், அதாவது ஒரே நேரத்தில் நாட்டின் பல சமூக மட்டங்களில் உள்ள ஒரு பலந்தரவிலான மக்களை இந்த விழிப்புணர்வு சென்றடையும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் பல நிகழ்ச்சி திட்டங்களை ஒரு வார காலத்தினுள் நடத்தி வருகின்றோம். உதாரணமாக பார்த்தால் பத்திரிகைகளில் விளம்பரம் போட்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சி போன்ற ஊடக நிகழ்ச்சிகள், நேரலை நிகழ்ச்சிகள், சமூக ஊடக பிரச்சாரங்கள், மற்றது நாங்கள் பாடசாலைகளுக்கு அல்லது பொதுமக்களுக்குரிய சுவரொட்டிகள். நீங்கள் இந்த பிரச்சாரங்களை செய்கின்ற போது நீங்கள் சமூகத்திலே பல்வேறு மட்டங்களிலே ஆக்கள் இருப்பார்கள். அதிக வருமானம் பெறுபவர்கள், குறைந்த வருமானம் பெறுபவர்கள், நடுத்தர வர்க்க மாணவர்கள், அதேபோல் பாடசாலை மாணவர்கள். இவ்வாறு இருக்கின்ற போது உங்களுடைய அந்த டார்கெட் யாரை நோக்கி நீங்கள் அதிகம் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? நாங்கள் முக்கியமாக பார்த்தோம் என்றால் பாடசாலை மாணவர்கள், என்னென்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள், அதாவது உயர்தரத்தில் படிக்கிற மாணவர்கள் 1-2 வருடங்கள் வெளியேறி அவர்கள் ஏதோ ஒரு உழைப்பிற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் பெறப்போகுது. ஆகவே நாங்கள் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்த சுவரொட்டிகளை அனுப்பியுள்ளோம். அதே போல் கிராம மட்டத்தில் உள்ள மக்கள், அதாவது
நாட்டில் உள்ள அனைத்து கிராம சேவையர் பிரிவுகளுக்கும் நாங்கள் பொருத்தமான இலகு மொழியில் மும்மொழிகளிலும் தயாரிக்கப்பட்ட சுவரொட்டிகளை நாங்கள் மாவட்ட செயலாளர் ஊடாக அந்த கிராம செயலாளருக்கு அனுப்பியுள்ளோம். அவருடைய அலுவலகங்களில் அதை காட்சிப்படுத்தி மக்களுக்கு இயன்றளவு தெளிவூட்டலை வழங்குமாறு நாங்கள் சில நோட்டுகளையும் தயாரித்து அனுப்பியுள்ளோம். ஸ்ரீமதிவன் அவர்கள், நான் ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்களும் கேட்டதுதான், மக்கள் என்னதான் சொன்னாலும் நீண்ட காலமாக அவர் சொன்னது போல அந்த பேரவா ஒரு ஆசையின் காரணமாக போய் இதனை அணுகுகின்றார்கள். இந்த நிறுவனங்கள் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களாக அறிவிக்கப்பட்டாலும் காலத்துக்கு காலம் புது புது பேரிலே பல நிறுவனங்கள் வெளியே வருகின்றன. அண்மையில் கூட மத்திய வங்கி சுமார் 20 நிறுவனங்களை தடை செய்திருக்கின்றது. இந்த நிலையிலே ஒரு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நிலைத்திருக்கின்ற ஒரு தன்மை வேண்டும். மக்களை நாடி அவர்களை தங்கள் பக்கம் உள்ளிருத்து கொள்கின்ற ஒரு அணுகுமுறை வேண்டும். இவர் அடிப்படையிலே 3 விடயங்களை சொல்லியிருந்தாலும், அதாவது ஆக்களை திரட்டுவார்கள், பணத்தை பெற்றுக்கொள்வார்கள், ஒரு கவர்ச்சிகரமான விடயங்களை சொல்லுவார்கள். இவ்வாறு இருந்தாலும் உண்மையாக இந்த நிறுவனங்களுடைய அந்த தந்திரோபாயம் இவர்கள் யாரை இலக்கு வைக்கின்றார்கள்? ஏனென்றால் சமூகத்திலே படித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள், வைத்தியர்கள், அதே போல் குறைந்த வருமானம் பெறுபவர்கள், விவசாயிகள் என்று பல தரப்பினர் இருக்கின்றார்கள். கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த எல்லா லேயர்ஸில் உள்ளவர்களும் இந்த பிரமிட்டுக்குள்ளே மாட்டப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய டார்கெட் மார்க்கெட் என்பது யார் காசு தந்தாலும் வாங்கி போக்குவரதாக தான் இருக்கின்றது. உண்மையாகவே எந்த டாக்டிக்ஸ் அவர்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? மக்களுடைய அறியாமையா அல்லது அவர்களுடைய அல்லது பேரவாவா? இதில் எங்கே முக்கியமாக எது பங்களிப்பு செலுத்துகின்றது? நன்றி மயூரன். இது ஒரு அடிப்படையில் இது ஒரு பெரிய ஒரு பார்வையோடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு வினா. இந்த கேள்விக்கான பதிலுக்கு வருவதற்கு முன்னர் திருவாளர் ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டி காட்டியிருந்த ஒரு விடயத்தை அணுகிய பின்னர் இந்த கேள்வியை அணுகுவது மக்களுக்கு இன்னும் விளக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிதி வியாபாரம், பொருள் வியாபாரம், வியாபாரத்தை நாங்கள் அடிப்படையில் 2 விதமாக பிரிக்கலாம். பொருள் வியாபாரம், நிதி வியாபாரம். பொருள் வியாபாரம் என்பது உங்களுக்கு தெரியும், பொருளை வாங்குகிறோம், ஒரு லாபத்தை வைக்கிறோம், விற்கிறோம். பொருளை வாங்கி பொருளை விற்பதனால் நாங்கள் பணத்தை உழைக்கிறோம். நிதி வியாபாரம் அவ்வாறானது அல்ல. நிதியை வாங்கி நிதியை விற்கிறோம், ஆனால் ஒரு வருமானத்தை உழைக்கிறோம். நிதிக்கான லாபம் என்றது, நிதிக்கான விலை என்பது வட்டி வீதம். அவை பெறும்பொழுது ஒரு வட்டி வீதம், விற்கும் பொழுது இன்னொரு வட்டி வீதம். அந்த இடைப்பட்ட இடைவெளி அந்த நிறுவனத்துக்கான லாபமாக இருக்க போகும். அதற்கு மத்திய வங்கியின் கீழே கட்டமைக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன. கட்டாயம் அதுக்கான நிறுவனங்கள் இருக்கின்றன, நிதி நிறுவனங்கள், நிதி அல்லாத நிறுவனங்கள் சொல்லி இலங்கையில் அதுக்கான சட்டங்கள் இருக்கின்றன. சட்டங்கள் இருக்கின்றன. அதை மீறித்தான் இதில் நடக்கின்றது. இந்த நிதி வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொருள் வியாபாரம் செய்வதற்கான அளவினை விட சட்ட கட்டுப்பாடுகள் மிகவும் இறுக்கமானவை என்பது. அங்கே பொருளாக இருக்கக்கூடியது பணம். பணத்தை நோக்கித்தான் எல்லா வியாபாரமும் நடந்தாலும் இங்கே பணம் தான் வாங்கி விற்கப்படுகின்றது என்பதனால் இதற்கான சட்ட கட்டுப்பாடுகள் கூட. குறிப்பாக நிறுவனங்கள், நிதி வியாபாரத்தை செய்ய வேண்டிய நிறுவனங்கள் மத்திய வங்கியிடம் அனுமதி பெற வேண்டும். வங்கிகள், வங்கியல்லா நிறுவனங்கள் என்று சொல்லி மத்திய வங்கியினுடைய அனுமதியை பெற வேண்டும். ஆயினும் மத்திய வங்கியினுடைய அனுமதியை பெறாமல் நிதி அடிப்படையிலான வியாபாரத்தை செய்வதற்காக பொருள் ஒன்றை உட்புகுத்தி அந்த ஒரு திட்டத்துக்குள்ளே பொருளை செலுத்தி ஒரு செருகி விட்டு பின்னர் நிதி அடிப்படையிலான வியாபாரத்தை செய்வதற்காகத்தான் இந்த முறைமைகள் அமைகின்றன. இதுதான் அதற்கான அடிப்படையாக இருக்கிறது. மத்திய வங்கியினுடைய அனுமதி இல்லாமல் நிதி வியாபாரத்தை செய்வதற்கான ஒரு வழிமுறையாக இதனை நிறுவனங்கள், அதாவது மோசடியான நிறுவனங்கள் பாவிக்கின்றன. இந்த மோசடி என்றுதான் சொல்ல, இது மோசடியான வியாபாரம். ஏனென்றால் சில பொருட்களை இந்த நாட்டில் அல்லது இந்த சந்தையில் விற்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதே போல இது நிதி வியாபாரம், இப்படியான நிதி முறைமையை செய்யக்கூடாது என்றதற்கான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த நிதி வியாபாரம் செய்யக்கூடாது, ஆனாலும் செய்வதற்காக அதிலே பொருள் வியாபாரம் என்ற போர்வையில் ஒரு பொருளை செருகி
நிதி வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்குரிய அனுமதி பெற வேண்டும், அனுமதி பெறாமல் இப்படியான மோசடியான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த அடிப்படையில் தான் ஒரு விடயம், மோசடியான திட்டம் அதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற போது இது ஒரு வியாபாரம் தானே என்று வருகின்ற போது இது கட்டாயமாக இந்த பிரமிட் முறை என்பது ஏதோ ஒரு கட்டத்தில் கலெப்ஸ் ஆகும். ஏனால் ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னது போல இலங்கையோட சனத்தொகை எடுத்து பார்த்தால் சிறிய ஒரு சனத்தொகை, கீழே உள்ளவர்கள் பணத்தை போட போட மேலே உள்ளவர்கள் அதை சுருட்டி கொண்டு போவதாக தான் இருக்குமே தவிர அடிமட்டத்திலே உள்ளவர்கள், கீழே உள்ள லேயர்ஸில் உள்ளவர்கள் 8வது 10வது வருகின்ற போது அவர்கள் போட்ட முதலை கூட அல்லது அதுக்கான ஒரு குறிப்பிட்ட பங்கை கூட எடுக்க முடியாமல் போய்விடும். கீழே உள்ளவர்கள் போடுகின்ற அவ்வளவு முதலும் அப்படியே சுருட்டி கொண்டு போகப்படும். மேலே உள்ள மக்களுக்கு பிரமிட் என்று சொல்கின்ற போது இந்த கூம்பு வடிவில் இருக்கும். அப்போ கீழே உள்ளவர்கள் பணத்தை புஷ் பண்ணுகின்ற போது அப்படியே மேலே போய் அவர்கள் அப்படியே கொண்டு போய் விடுவார்கள். கீழே உள்ளவர்கள் எதுவுமே கிடைக்காது என்ற ஒரு புரிதல் மக்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொல்வது மிகவும் சரியான ஒரு விடயம். ஏனென்றால் அந்த முதலாவது அவர் மிகவும் குறிப்பிட்டது போல அந்த கூம்பு வடிவிலான அந்த பிரமிட் வடிவிலான கட்டமைப்பிலே மேல் 1-2 தளங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் இட்ட பணம் மிக விரைவில் கிடைத்துவிடும். அதை விட கூடுதலான பணம் மேலதிகமான மக்கள் சேருகின்ற பொழுது கிடைத்து கொண்டிருக்கும். ஆனால் கடைசி கட்டங்களில் இருப்பவர்கள், மிகவும் நலிவடைந்த மக்கள் அல்லது நாளாந்த உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்திலே முதலிடுகின்ற பொழுது, அவர்கள் ஏதாவது கடனையோ உடனேயோ பெற்று முதலிடுகின்ற பொழுது அவர்களால் இன்னும் ஒரு 6 பேரை சேர்க்க முடியுமா என்பது மிகவும் கேள்விக்குரிய விடயம். அந்த இடத்தில் அந்த திட்டம் முறிவடைந்து போவதற்கான எதிர்நிலை உருவாகும். அந்த இடத்தில் உடனடியாக அந்த கீழ்த்தட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் அது முறிவடைந்த நிலைமைக்கு போய் அற்றதாகிவிடும். இப்படியான பல திட்டங்கள் இப்படித்தான் நடைபெற்றிருக்கின்றன. உங்களுடைய நடைமுறை அனுபவத்திலே இவ்வாறு முறிவடைந்த திட்டங்கள் அல்லது முறிவடைந்த திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல முறைப்பாடுகள் செய்திருப்பார்கள். அதில் 1-2 உதாரணங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு முறையிலே ஒவ்வொரு வடிவத்திலே தங்களை மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள். உங்களது அனுபவத்திலே அண்மையில் நடைபெற்ற விடயங்கள் எந்த அடிப்படையில் இந்த மோசடி நடைபெறுகின்றது? நிதி மோசடிகள் பல்வேறு முறைகளில் நடைபெறுகின்றன. இணையதளம் ஊடான மோசடிகள், நைஜீரியன் மெயில்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விழுந்திருக்கிறது, அதனை நீங்கள் பெறுவதற்காக ஒரு முற்பணமாக இவ்வளவு சிறிய தொகை பணத்தை செலுத்த வேண்டும், அதன் பின்னர் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட லாபத்துக்குரிய அவ்வளவு பணமும் பெறும் என்று சொல்லுவார்கள். பல்வேறு விதமான நிதி மோசடிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த பிரமிட் திட்டமாக இனங்காணப்படுகிறது. ஆனால் இந்த பிரமிட் திட்டம் தனிப்பட்ட ஒருவரை பாதிக்காமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லது ஒட்டுமொத்த நிதியியல் முறைமையும் அல்லது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிப்பதால் இது மிகவும் ஒரு மோசமான திட்டமாக காணப்படுகிறது. உள்ள திட்டங்களிலேயே மிகவும் மோசமான ஒரு திட்டமாக இது காணப்படுகிறது. அதாவது உதாரணமாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்கள், ஒரு பொருள் விற்பதன் மூலம் அதாவது அந்த பொருளுடைய பெறுமதி மிக குறைவாக இருக்கும், ஒரு முதலீட்டை செய்ய சொல்லி போட்டு ஒரு கண் துடைப்புக்காக ஒரு பொருளை கொடுக்கின்றோம். இதில் அண்மையில் பல விடயங்களை பார்த்தோம். மரக்கன்றுகளை கொடுக்கின்றார்கள் அல்லது வேறு ஏதாவது நீங்கள் சொன்னது போல் பொருட்களை வழங்குகின்றார்கள். மக்களுக்கும் ஒரு புரிதல் வேண்டும். இந்த மரக்கன்றுகளை கொடுத்துவிட்டு அடுத்த மாதமோ அல்லது அடுத்த 2-3 மாதங்களிலோ மிகப்பெரிய அளவிலான லாபத்தை எவ்வாறு சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு அடிப்படை புரிதல் மக்களுக்கு வருமாக இருந்தால் இவற்றிலிருந்து மக்கள் தங்களை விடுபடுத்திக் கொள்ள முடியும். உண்மை, அதுதான் முக்கியமான இந்த விழிப்புணர்வு மாரத்தின் நோக்கம். நீங்கள் ஏலவே சொன்னது போல இந்த திட்டங்கள் தங்களை புதுமைப்படுத்தி கொள்ளுகின்றன. புதுமையான அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு முறையிலும் தங்களை புதுமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். சட்டத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு இதே தொழிலை ஏதோ ஒரு முறையில் திருப்பி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த அடிப்படை விடயங்களை மக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்றால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். முதலாவது விடயம், இங்கே நிதி வியாபாரம் தான் நடைபெறுகிறது பொருள் என்ற போர்வையில் என்பதை மக்கள் இனங்காண்டு கொள்ளலாம். அது ஒரு மரக்கன்று தருவதாக இருக்கலாம், ஒரு மின்குமலை தருவதாக இருக்கலாம். ஆனால் அதில் அடிப்படையான விஷயம் அந்த தரப்பட்ட பொருள் அங்கே ஒரு பொருள் வியாபாரம் நடைபெறுகிறது என்று காட்டப்படுவதற்காகத்தான் தரப்படுகிறதே தவிர அதனுடைய விலை உண்மையானதாக இருக்காது. உதாரணமாக ஒரு மின்குமிழ் 1000 ரூபா என்று வைத்துக் கொள்வோம். உங்களை அந்த திட்டத்தில் இணைப்பதற்காக அவர்கள் 1 லட்சம் ரூபாயை கேட்கிறார்கள். உண்மையாக அந்த பொருளை நீங்கள் சந்தையில் போய் வாங்கினால் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அங்கே ஏன் நீங்கள் 1 லட்சம் ரூபாயை கொடுக்கிறீர்கள்?
உங்களுக்கு மாதாந்தம் அல்லது புதிதாக ஆட்களை சேர்க்கும் பொழுது வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக. அது நிதி அடிப்படையில் தான் வரப்போகிறது. ஆகவே அந்த பொருள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதன்மையான விடயம், மக்கள் அறிந்திருக்க வேண்டிய முதன்மையான விடயம், உண்மையான விலை, அந்த பொருளினுடைய உண்மையான பெறுமதி எவ்வளவு, ஏன் இதை கூடுதலாக வாங்குகிறார்கள். இந்த பொருளை விற்பதில் அவர்களுக்கு கரிசனை இல்லை, ஆட்களை சேர்ப்பதில் தான் கரிசனை இருக்கிறது என்ற அந்த அடிப்படை விடயத்தை மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கும். எந்த ஒரு வடிவம் மாறி மாறி வந்தாலும் ஆட்களை சேர்ப்பதில் தான் அவர்கள் முனைப்பாக இருப்பார்கள். அங்கு ஆட்களை சேர்க்கின்ற பொழுதுதான் பணம் பெருகும். இன்னொரு விடயம், அடுத்தடுத்த தளங்களில் வருபவர்கள் கூடுதலான பணத்தை செலுத்த வேண்டிய மாதிரியான கட்டமைப்புகளும் காணப்படுகின்றன. ஆகவே இந்த ஆட்களை சேர்ப்பதில் தான் அவர்களுடைய கரிசனை இருக்கிறது என்பது முதலாவது விடயம். அடுத்ததாக இந்த பொருள் விற்பனை, இப்போ உதாரணமாக பொருளை விற்பனை செய்தால் விற்பனைக்கு பிந்திய சேவை என்றெல்லாம் இருக்கின்றன. அப்படியான விற்பனைக்கு பிந்திய சேவைகள் எதுவுமே இங்கு இருக்காது. அந்த பொருள் ஒரு முறைமையில் சேர்க்கப்பட்டிருக்கும், அவ்வளவு. அவர்களுடைய நோக்கம் ஏதாவது ஒரு பொருளை அப்படியே விற்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும். சுனிதரன் அவர்களே, மத்திய வங்கிக்கு ஒரு வகிவாகம் இருக்கின்றது. இந்த விடயத்தை முற்றாக அகற்ற வேண்டும், தடை செய்ய வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்க, இலங்கையில் உள்ள சட்டங்கள், ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. காலத்துக்கு காலம் இவ்வாறு பல நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டு கொண்டு போகலாம். இலங்கையில் இருக்கின்ற நாணய சட்டங்களாக இருக்கலாம், ஏனைய குற்றவியல் தண்டனை சட்டங்களாக இருக்கலாம். இந்த சட்டங்கள் இவ்வாறான மோசடிகளை கையாள்வதற்கு போதுமானதாக இருக்கின்றது. அதாவது மத்திய வங்கி இந்த விடயங்களை கையாள்வதற்கு அதிகாரம் மிக்கதாக இருக்கின்றது. ஏனால் மத்திய வங்கியை பொறுத்தளவில் மத்திய வங்கி சட்ட அமுலாக்கத்துறையை கையில் வைத்திருக்க முடியாது. மத்திய வங்கியை பொறுத்தளவில் நிதி விசாரணைகளை மேற்கொண்டாலும் போலீஸார் போல ஒன்று லோ அண்ட் ஆர்டர் இவர்களால் மேற்கொள்ள முடியாது. ஆக மத்திய வங்கிக்குள்ள அதிகாரங்களை மட்டும் பயன்படுத்தி இந்த மோசடியை தடுக்க முடியுமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது, இலங்கையில் உள்ள சட்டங்கள் இந்த மோசடியை தடுக்கக்கூடிய அளவிலே தங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலே மயூரன், இது தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பினர், அதாவது ஒரு பிரமிட் மோசடி ஒன்றினை தடுப்பது தொடர்பான செய்முறையிலே பல்வேறுபட்ட தரப்பினர் உள்வாங்குகின்றனர். மத்திய வங்கி அதனுடைய ஒரு பிரதான வகிபாகத்தை மேற்கொண்டாலும் கூட மத்திய வங்கிக்கு அப்பால் பல்வேறுபட்ட தரப்பினருடைய பங்களிப்புகள் இங்கு காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், முதலிலே ஒரு சட்டவாக்கத்துறை முறையான சட்டங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். அவ்வாறான சட்டங்களை உருவாக்குவதற்கு மத்திய வங்கி ஆலோசனை வழங்கும் என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அந்த முறையான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது முதலாவது படிமுறை. ரெண்டாவது படிமுறை, மத்திய வங்கி இப்படியான மோசடியான திட்டங்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கின்ற போது அந்த முறைப்பாடுகளை ஆராய்ந்து அதனுடைய பண்புகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த குறிப்பிட்ட ஒரு திட்டம் மோசடியான பிரமிட் சார்ந்த திட்டமா என்பதை தீர்மானித்து கொள்கின்ற அந்த ஒரு படிமுறையினை மத்திய வங்கி வகித்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இவ்வாறு ஒரு திட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அவர்கள் இனங்கண்டு இது ஒரு தடை செய்யப்பட்ட திட்டம் என்று உறுதிப்படுத்தினார்களாக இருந்தால், அந்த தடை செய்யப்பட்ட திட்டம் தொடர்பாக அவர்கள் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுடைய பெயர்களை அதாவது பப்ளிஷ் பண்ணிக்கொள்வார்கள், பெயர்களை வெளியிட்டுக் கொள்வார்கள். இத்தகைய திட்டங்கள், இத்தகைய நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்கள் தடை செய்யப்பட்ட திட்டங்கள். அதுதான் அண்மையிலே வந்த அந்த 22 நிறுவனங்களுடைய பெயர்கள். இவ்வாறு இனங்கண்டு தடை செய்தால் மட்டும் போதாது, உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அவ்வாறான குற்றவாளிகளை தண்டிக்கிற அதிகாரம் மத்திய வங்கியிடம் இல்லை. அப்போ அந்த அதிகாரத்தை மேற்கொள்வதற்காக இந்த தடை செய்யப்பட்ட நிலையில் உள்ள இந்த நிறுவனங்கள் தொடர்பான விடயங்களை குற்றப்புலனாய்வுத்துறைக்கு பாரப்படுத்தும். குற்றப்புலனாய்வுத்துறை அது தொடர்பான குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அது உண்மையிலேயே ஒரு குற்றமானது என்று தீர்மானித்தால் அவர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக நீதிமன்றத்தைக்கு அதை பாரப்படுத்தி கொள்வார்கள். அந்த நீதிமுறை செய்முறையில் உண்மையிலேயே நிறுவனத்துக்கும் மற்றது அதால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் எல்லாருடைய விளக்கங்களையும் கேட்டு நீதித்துறை இறுதியாக இது குற்றம்
குற்றவாளிகளுக்கு வாரான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கும். ஆகவே நீங்கள் பார்த்தீர்களாயிருந்தால் இது நீண்ட ஒரு நடைமுறை. இந்த நீண்ட நடைமுறையிலே மத்திய வங்கியினுடைய வகிபாகம் அதனுடைய நிபுணத்துவ சேவையை வழங்குவதும் அதனுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இங்கே மயூரன் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு குற்றம் நடந்த பிறகு அதை தடுப்பதை விட முன்னெச்சரிக்கையாக செயற்படுவது மிகவும் சாலச் சிறந்ததாக இருக்கும். ஆகவே அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இந்த விழிப்புணர்வு. ஆகவே மத்திய வங்கி என்ன செய்யுதுன்னு சொன்னால், விழிப்புணர்வுகளை இயன்ற வரை விழிப்புணர்வுகளை உருவாக்கி அதன் மூலமாக அந்த குற்றச்செயல் நடப்பதற்கு முன்னர் அதை தடுக்க வேணும். ஆகவே இனங்காண வேணும். இனங்காணுவதற்கு பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த வகிபாகத்தை மத்திய வங்கி பிரதானமாக செயற்படுகிறது என்பதை கூறிக்கொள்ளலாம். இந்த இடத்துல திருவாளர் ஸ்ரீதரன் அவர்கள் ஆழமான கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதனோடு நான் ஒரு விடயத்தை இதிலே நான் சேர்க்க விரும்புகிறேன். இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதானமான இலக்கு விலை உறுதிப்பாடு. அடுத்ததாக வருகின்ற இலக்குகளில் மிக பிரதானமானது நிதியியல் முறைமை உறுதிப்பாடு. நிதியியல் முறைமை, ஃபைனான்சியல் சிஸ்டம். அந்த முறைமைக்குள் நிதி நிறுவனங்கள் வருகின்றன, வங்கிகள் எல்லாம் வருகின்றன. நாங்கள் நிதி பொருட்கள் என்று சொல்லுவோம், ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் சொல்லுவோம் காசோலைகள், வைப்புகள், கடன்கள், அப்படியான எல்லாத்தையும் சொல்லுவோம். அதுக்குரிய நிதி சந்தைகள் வருகின்றன, நிதி உட்கட்டுமானம் வருகிறது. இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து அது ஒரு முறைமையில் இயங்கி கொண்டிருக்க வேண்டும். அந்த முறைமை ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் அதன் மீது பொருளாதாரம் சரியாக இயங்கி கொண்டிருக்கும். அந்த முறைமை பிழைத்து விட்டால் பொருளாதாரம் பிழைத்து விடும். ஆகவே அந்த முறைமையை இப்படியான திட்டங்கள் பாதித்து விடும். அந்த முறைமையை பாதுகாப்பது மத்திய வங்கியினுடைய பிரதானமான பணியாக இருக்கின்ற வேளையில் இப்படியான மோசடியான திட்டங்கள் இந்த முறைமையை பாதிக்கக்கூடாது என்பதுதான் மத்திய வங்கியினுடைய பிரதானமான நோக்கமாக இங்கே காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர் கூறியது போல நிபுணத்துவ அறிவை வைத்துக்கொண்டு இது சரியா பிழையா என்பதை மத்திய வங்கி உடனடியாக அறிவிக்கிறது. ஆனால் நடைமுறை ரீதியில் சொன்னது போல நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்கின்றது. சட்ட ரீதியாக சில குறைபாடுகள் இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டால் இதனை நிவர்த்தி செய்வதற்கு, ஏனென்றால் இறுதியிலே பாதிக்கப்பட போது நீங்கள் சொன்னது போல பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஆக இதை விட தற்போது இருக்கின்ற சட்டங்கள், மத்திய வங்கிக்கு இருக்க அதிகாரங்கள் என்பதுக்கு அப்பால் தற்போது இருக்கின்ற இந்த அதிகாரங்களை விட ஒரு கடுமையான ஒரு முறையிலே இந்த மோசடி கட்டுப்படுத்தப்படக்கூடாதா, அல்லது ஒரு பாரிய அளவிலான தண்டனைகள் அல்லது இந்த முறைமையை முற்றாக ஒழிப்பதற்கு, ஏனென்றால் எப்பொழுதுமே கடுமையான சட்டங்கள் இருக்கின்ற போது சில விடயங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டவரையும் காலத்து காலம் அவர்கள் வேறு வழிகளை பின்பற்றினாலும் கூட ஆக இந்த 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 மோசடிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. கண்ணால் காண்கின்ற போது எங்களுக்கு விளங்குகின்றது இந்த பிரச்சனைகள் இந்த இடங்களில் இருக்கின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு நிறுவனம் வெளிப்படையாக தெரிகின்றது, அவர்கள் ஒரு பல்பை கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபா பொருளை வாங்குகின்றார்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை நடைபெறுகின்றது, அல்லது சட்டத்துக்கு புறம்பான வகையிலே சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி நீங்கள் சொன்னது போல ஒரு நிதி வியாபாரம் ஒன்று நிதி வியாபாரம் இல்லாமல் பொருள் வியாபாரம் என்ற தோரணையிலே வருகின்றது என்பது கண்ணால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலுள்ள சட்டங்களை பயன்படுத்தி அதனை உடனடியாக ஒரு நேரடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து தற்காலிக தடையை விதித்து இந்த விடயங்களை ஒன் த ஸ்பாட் அல்லது வெகு விரைவிலே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு சட்டத்தினுடைய ஓட்டைகள் தான் காரணமாக. இதிலே 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இப்போ பொதுமக்களிடம் சொல்கின்றோம், நீங்கள் விழிப்பாக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள், இவ்வாறான மோசடிகள் இங்கே நடைபெறுகின்றன என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது பொதுமக்கள் மத்திய வங்கியை பொறுத்தவரை உங்களுடைய பணியாக இருக்கின்றது, மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டியது. அதே போல் நாட்டினுடைய சட்ட அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் மக்கள் கொண்டு வந்து ஒரு முறைப்பாட்டை செய்யும் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. பார்க்கின்ற போது சட்டவிரோதமான ஒரு விடயம் அங்கே நடைபெறுகின்றது என்று சந்தேகம் எழுந்த உடனேயே இதனை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்கின்றேன். இதில் 2 விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் முதல் சொன்னது போல சட்டம், அடுத்தது இதனை தடை செய்கின்ற விடயங்கள். இந்த சட்டம் என்று வருகின்ற பொழுது இப்போது இருக்கிற இந்த சட்டம் மிகவும் இறுக்கமானது, அதனுடைய தண்டனைகள் மிகவும் இறுக்கமானவை. உதாரணமாக
முதல் சட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் வருவோம். 1988 ஆண்டு 30ஆம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் 83C பிரிவின் கீழ் வருகின்ற 1 தொடக்கம் 9 வரையான பிரிவுகள் இந்த பிரமிட் திட்ட சம்பந்தமான நடவடிக்கைகள் அதற்கான தண்டனைகள் அனைத்தையும் தெரிவிக்கின்றன. இதிலே முக்கியமாக இந்த திட்டத்தில் தெரியாமல் இணைந்து கொண்டால், அவருக்கு அதை பற்றிய விளக்கங்கள் இல்லாமல் தெரியாமல் இணைந்து கொள்பவராக இருந்தால் அவருக்கான தண்டனையாக 1 மில்லியனுக்கு கூடாத தண்டப்பணமும் 3 வருடங்களுக்கு கூடாத சிறை தண்டனையும் வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. தெரிந்தே ஒருவர் செய்பவராக இருந்தால் 2 மில்லியன் தண்டப்பணமும் 3 தொடக்கம் 5 வருடங்கள் வரையிலான சிறை தண்டனையும் அல்லது அவர் அந்த திட்டத்திலிருந்து உழைத்த காசின் 2 மடங்கு எது பெரிதோ அதனையும் வழங்கக்கூடியதான ஒரு தண்டனை இருக்கிறது. ஆகவே சட்ட ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கின்றன. தெரியாமல் செய்தால் இந்த திட்டத்தினை கொண்டு நடத்தினாலோ அல்லது அதனோடு இணைந்தாலோ விளம்பரப்படுத்தினாலோ பிரச்சாரம் செய்தாலோ அதுக்கு நிதியிட்டாலோ முகாமை செய்தாலோ, அதாவது அதனை அறிந்தால் அதனை மணந்தாலே குற்றம் என்ற அளவுக்கு இந்த நடைமுறைகள் சட்டம் இருக்கின்றது. ஆகவே இந்த அதொரு விடயம். ஆனால் நீங்கள் உடனடியாக அதை செய்வதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம் புத்துருவாக்கம் என்று, இன்னோவேஷன். அப்போ உடனடியாக ஒரு திட்டத்தை இது பிழையானது என்று எடுத்த வீச்சுக்கு சொல்வது மிகவும் கடினம். மற்றது அந்த திட்டங்கள் மிகவும் இரகசியமான முறையிலும் பரவப்பட்டு கொண்டு வரலாம். அப்போ அந்த ஒரு திட்டம் உண்மையாகவே சரியா பிழையா இரகசியமான முறையிலே இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது என்று சொல்வதனுடைய விளக்கம் என்ன? தங்களுக்கு இப்போ ஒரு நபர் இதனை ஆரம்பிக்கிறார் என்று வைப்போம். அவர் தனக்கு நம்பிக்கையான ஒரு 3-6 பேரிடம் இதனை தெரிவிக்கிறார், வாய்மொழி மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ. ஏனென்றால் தனக்கு தெரிந்தவர்களிடம்தான் இதை சொல்லுவார்கள். தன்னுடைய உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சமூகத்தில் தெரிந்தவர்களிடம்தான் இது பரவும். அவர் பேர்ந்து ஒரு 6 பேருக்கு இதை சொல்ல போகிறார் என்றால் அவர் தனக்கு தெரிந்தவர்களிடம் தான் போவார். உண்மையாக எங்களுக்கு உறவினர்கள், நெருக்கமானவர்களிடம்தான் நாங்கள் இதனை கொண்டு சேர்க்கின்றோம். இந்த நட்டத்தை எங்களுடைய உறவினர்களிடம்தான் நாங்கள் சேர்க்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு கூட மிகவும் இரகசியமான முறையில் இது செல்லலாம். எடுத்த வீச்சுக்கு இது உடனடியாக நிறுவனங்கள், இதனை கட்டுப்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கு தெரிய வரும் என்பது அல்ல. ஆனால் இப்பொழுது இந்த இலத்திரனியல் யுகம் வந்த பிறகு ஃப்ளையர்ஸ் அல்லது நாங்கள் பல ஃபேஸ்புக் போஸ்ட் பார்க்கின்றோம், வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பார்க்கின்றோம். இவ்வாறெல்லாம் வருகின்ற போது அதனை அடிப்படையாக வைத்து சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனை முதல் இந்த சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் முதல் மத்திய வங்கிக்கு அறிவித்தல் எழுத்து மூலமாக வரலாம் அல்லது வங்கி அந்த கல்வித்தான் வருகின்றன. இவ்வாறு ஒரு உதாரணமாக என்னை எடுத்துக்கொள்வோம். எனக்கு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்றை பார்ப்பதாக இருந்தால் எனக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது, இது பிரமிட்டாக இருக்கலாம். நான் உடனடியாக இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்ய வேண்டிய இடம் போலீஸ் நிலையமா இலங்கை மத்திய வங்கி? இலங்கை மத்திய வங்கியின் வாடிக்கையாளர் தொடர்புகள் திணைக்களம் தான் இலங்கை மத்திய வங்கியில் இந்த பிரமிட் திட்டங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. பொதுமக்களுக்கும் இலங்கை என்றால் நாங்கள் சாதாரணமாக இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பொதுமக்களுக்கும் ஏனைய வங்கிகளுக்கும் இடையிலே ஒரு அடிப்படை தொடர்பு இருக்கலாம். அவர்களுடைய கிராமங்களில் இருக்கும், பக்கத்து வீதியில் இருக்கும், நகரங்களில் இருக்கும், அல்லது ஆக குறைந்த ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றாவது இருக்கும். இலகுவாக அவர்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் சென்று விட முடியும். ஆனால் மத்திய வங்கிக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு என்பது மிக குறைவான ஒரு விடயம். இப்போ அவர்கள் எவ்வாறு நேரடியாக போய் மத்திய வங்கிக்கு என்றால் இதில் பாதிக்கப்பட போபவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த வளரபிள் பீப்புள் சொல்கின்ற ஒரு மெலினப்படுத்தப்பட்ட மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் மத்திய வங்கியை நாடி இந்த முறைப்பாடுகளை பதிவு செய்வார்கள் என்று எந்தளவு தூரம் இது நடைமுறை சாத்தியமான விடயமாக இருக்கின்றது? இந்த பிரமிட் திட்டங்கள் தொடர்பாக நீங்கள் இவ்வளவு காலம் இந்த தேசிய விழிப்புணர்வு வாரத்தை கொடுத்து மக்கள் மத்தியிலே நீண்ட காலமாக பிரச்சாரங்களை செய்தும் சாதாரணமாக மத்திய வங்கிக்கு இந்த விடயம் சம்பந்தமாக வருகின்ற முறைப்பாடுகள் எவ்வளவு? அதாவது நாளாந்தம்
சில முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதற்கு மேலாக பார்த்தோம் என்றால் அநேகமான மக்கள் இப்படியான ஒரு விடயம் தெரிய வரும்போது அதை எங்களுக்கு தொலைபேசி மூலமாக கால் பண்ணி கேட்கிறார்கள். அதாவது இது பிரமிட் திட்டமாக அமையுமா என்று கேட்கிறார்கள். ஆக அந்த வகையில் நாங்கள் அதாவது நீண்ட கலந்துரையாடலின் அடிப்படையில் இது பிரமிட் திட்டமாக இருக்கலாம் என்றுதான் நாங்கள் அந்த நேரம் கூறலாம். நிச்சயப்படுத்தி கூற முடியாது வாய்மொழி மூலமான அவர்களது சம்பாஷணை அடிப்படையில். ஆகவே நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு சொல்கின்றோம், இப்படியான திட்டம் பிரமிட் திட்டமாக இருக்கலாம், இதுக்கு நாங்கள் மேலதிக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு ஒரு எழுத்து மூலமான முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பிக்கவும் என்று நாங்கள் தாயுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது நீங்கள் இந்த இடத்துல நான் ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்கின்றேன். சிவதீபன் சொன்னதன் அடிப்படையிலே தெரியாமல் இதில் இணைந்து கொண்டாலும் சட்டம் என்று வருகின்ற போது அது சட்டத்திலே அவருக்கு ஒரு வருட சிறை தண்டனையும் தண்ட பணமும் இருக்கு என்று தெரிந்து கொண்டு நான் முறைப்பாடு செய்ய முன் வருவேனா? அதான் இப்போ தனியாக சட்டத்தின் ஊடாக மட்டும் சட்ட ஒழுங்கமைப்பின் ஊடாக மட்டும் இந்த பிரமிட் திட்டத்தை நாங்கள் இல்லாத ஒழிக்க முடியாது. ஆகவே மக்கள் முன்வர வேண்டும். அதாவது திட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அவர்களுக்கு தண்டனை இருக்கு என்று அறிந்தும் அவர்களுடைய பொறுப்பாக ஒரு சமூக பொறுப்பாக அதை ஏற்று மக்கள் முன்வந்து முறைப்பாடிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு அது ஒரு காரணமா இல்லை? ஒரு விடயத்தை சொல்லலாம். ஜேருபி சொன்னதற்கு மேலதிகமாக அதாவது மத்திய வங்கியிடம் மட்டும் இதனை முறையிட வேண்டிய தேவை இல்லை. மத்திய வங்கியில் முறையிடலாம். மத்திய வங்கியினுடைய பிரதேச காரியாலயங்கள் இருக்கின்றன, அங்கு முறையிடலாம். அதனை விட மத்திய வங்கி தன்னுடைய வளவாளர்கள் மூலம் அரசு அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள் மட்டத்திலே, அரசு செயலகங்கள் மட்டத்திலே இதற்குரிய விழிப்புணர்வுகளை வழங்கி இருக்கிறது. அங்கும் சென்று அவர்கள் முறையிட்டு அதற்கு ஊடாகவும் அரசு திணைக்களங்களுக்கு ஊடாகவும் இதனை மத்திய வங்கி தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனை விட வங்கி அமைப்பில் உள்ள வலையமைப்பில் உள்ள நிறுவனங்களும் மத்திய வங்கிக்கு இதனை தெரியப்படுத்துகின்றன. இதனை விட அவர்கள் போலீஸ் நிலையங்களிலும் இதனை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கிராம மட்டத்திலேயும் ஏதோ ஒரு விதத்தில் இதனை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொன்னது போல இதனுடன் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவாக எங்களுடைய வளமையில் சில நேரம் இதை நான் முறையிட போனால், ஏனென்றால் இது உறவினர்கள் தெரிந்தவர்கள் ஊடாகத்தான் இந்த திட்டங்கள் சென்று கொண்டிருப்பதால் எனக்கு இதனை அறிமுகப்படுத்தியவரோடு எனக்கு ஒரு முரண்பாடு வரலாம். அந்த நட்டம் ஒரு முரண்பாடு ஏற்படுத்தலாம். அல்லது அவர் என்னை பழிவாங்கலாம் என்று ஒரு எண்ணம் வரலாம். அல்லது இதை போய் நான் சொல்லுவதால் எனக்கு சட்ட ரீதியான அலைச்சல்கள், பிரச்சனைகள் நீங்கள் சொன்னது போல அப்படியான மனநிலை மக்களிடம் இருக்கலாம். ஆனால் இதனை சமூக நல நோக்கம் கருதி இதனோடு தொடர்படாத ஒருவரிடம் சொல்லியாவது அவர் அதனை அறிவிக்கக்கூடியதான ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் திருப்பியும் அதே தர்க்க ரீதியான கேள்விதான் உங்களுக்கு கேட்கின்றேன். நாங்கள் அடிப்படையிலே இவ்வாறான ஒரு வியாபாரம் நடக்கின்றது, பிரமிட் முறையிலான வியாபாரம் நடக்கின்றது என்பதை ஒரு அளவு ஆய்வு செய்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். எடுத்தெடுப்பிலே இது பிரமிட் வியாபாரமாக இல்லை என்பதை மத்திய வங்கியால் கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற போது ஆறாவது ஒருவர் அதில் போய் இணைந்து விட்டு அவருக்கு சட்ட ரீதியாக தண்டனை இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இணைப்பவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார். என்ன அது சரி, நான் ஒத்துக்கொள்ளும். சட்ட ரீதியான ஒரு சீர்திருத்தத்துக்கு இங்கு இடம் இருக்கின்றதில்ல. இது இப்படியான சட்ட ஏற்பாடுகள் இருந்தாலும் இது நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும். அங்கே நீதிமன்றம் தான் இதனை இது சட்ட ஏற்பாடுகளைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அங்கே நீதிமன்றம் அதனை தீர்மானிக்கிறது. நீதிமன்றங்கள் சில விலக்களிப்புகளை வழங்கலாம். அந்த நேரம் அந்த வாடிக்கையாளர்களது சிச்சுவேஷனை கருதி, சூழ்நிலையை கருதி, வறுமை கருதி சில தண்டனைகளிலிருந்து விலக்களிப்புகள் வழங்கப்படலாம். ஏனென்றால் நான் இது நீதிமன்ற பொறிமுறை சம்பந்தமாக நாங்கள் கதைக்கவில்லை. நான் கேட்கிறேன் என்றால் ஒரு சாதாரணமாக பொதுமகனாக ஒரு குற்றம் நடைபெறுகின்றது என்பதை கொண்டு சொல்வதற்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தான் பாதுகாக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே கேட்க வேண்டும். மயூர, இதை இன்னொரு முறையிலே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால், அப்படி முறைப்பாடு செய்பவர் கட்டாயம் அந்த திட்டத்தில் இணைந்து கொண்டொருவராகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. இப்போ நாங்கள் திருப்பி நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஓகே, அவர் அந்த திட்டத்திலே இணைந்து கொண்டவராக இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் யாராவது ஒரு இணைந்து கொண்டு விட்டு அவருக்கு தொடக்கத்தில் தெரியாது இது தான் ஒரு பொறிக்குள் சிக்கிவிட்டேன் என்பது தொடக்கத்திலே தெரியாது. நீங்கள் சொல்வது போல இன்னும் 2 பேரை சேர்க்கின்ற போது, அல்லது அவர்கள் ஒரு புஷ் ஒன்று கொடுத்தால் இன்னும் 4 பேர் சேர்த்து கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு காசு தருவேன்
என்று சொல்கின்ற போது, அல்லது அவர்கள் குறிப்பிட்ட தினத்திலே அவர்களுக்கான அந்த பணத்தை செலுத்தாத போது தான் அவர் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார், நான் ஒரு பொறிக்குள் சிக்கிவிட்டேன், இதிலிருந்து நான் இப்படி வெளியில் வரலாம் என்று அவர் சிந்திக்கின்ற அந்த நேரத்திலே அவருக்கு 2 வகையான தாக்கம் இருக்கின்றது. ஒன்று, தான் இழந்த பணத்தை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தால் சிவதீபன் அவர்கள் சொன்னது போல ஒரு உறவினர்கள், நண்பர்கள், தனக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும். சில பேர் தங்கள் சொந்த குடும்பத்துக்கே தெரியாமல் தான் முதலீடு செய்திருக்கின்றார்கள். அதனை பகிரங்கமாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதான் நான் என்ன கேட்கின்றேன் என்றால், இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக ஏதாவது நடவடிக்கைகள் இருக்கின்றதா? இல்லை, முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், இந்த தயக்கம் இது, அதாவது தெரிந்தவர்கள் கூடாக நான் ஏதாவது முறைப்பாடு செய்வேனாக இருந்தால் எனக்கு தெரிந்தவர்கள் இதில் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற தயக்கம் இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக அமைகின்றது. நிச்சயமாக. ஆகவே அந்த தயக்கத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். 2வது விஷயம், நீங்கள் இந்த பிரமித் திட்டங்களை பார்க்கின்ற போது நடைமுறையில் அவர்கள் இந்த பிரமித் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது சமூகத்திலே செல்வாக்குள்ளவர்களை ஒன்றிணைத்து அவர்களின் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை உள்ளுக்குள்ளே சமூகத்துக்குள்ளே கொண்டு வருபவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் கொண்டு வருகின்ற போது எங்களுக்கு ஒரு தயக்கம், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஒரு தயக்கம் இருக்கும், இவர் சமூகத்திலே ஒரு பெரிய மனிதர், இவருக்கு எதிராக நான் குற்றத்தை சொல்ல முடியுமா என்ற ஒரு தயக்கம். அந்த தயக்கத்தை களைகின்ற போதுதான் இந்த இப்படியான விடயங்கள் வெளியால் வரக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். புலவு காலமும் நீங்கள் சொன்னது போல இந்த 22 நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் இந்த நிறுவனங்களுக்கு பின்னால் இந்த நிறுவனங்கள் கட்டாயமாக கம்பெனி திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்டு ஒரு பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாகத்தான் இருக்க வேண்டும். அல்லது ஒரு பெட்டிக்கடை மாதிரி இது நடத்த முடியாது. கட்டாயம் ஒரு நிறுவனத்திலே பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்கு. மக்களும் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என்று நம்பிக்கொண்டுவே அவர்கள் பணத்தை முதலீடு செய்கிறார்கள். மக்கள் புரிந்து கொள்வதில்லை, இது நிதி நிறுவனமா, நிதியல்லா நிறுவனமா, அல்லது ஒரு வியாபார நிறுவனமானு மக்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் ஒரு பதிவு இலக்கம் என்று ஒன்றை பப்ளிசிப்படுத்தி செய்கின்றார்கள். ஆக நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டாலும் நிறுவனத்துக்கு பின்னால் கட்டாயம் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த நிறுவனத்துக்குரிய தலைவர்கள் இருப்பாங்க. இவர்கள் மீது தனிப்பட்ட ரீதியிலே ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அதற்கான வரலாறுகள் அல்லது விடயங்கள் இருக்கின்றதா? மேலே அப்படியான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்றன இலங்கையிலே. இந்த முதலிலே நான் அந்த பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களை பொறுத்தவரை அந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்ற போது, பல்வேறுபட்ட நிறுவனங்கள் கம்பெனி பதிவாளர் திணைக்களத்திலே ஒரு கம்பெனியாக பதிவு செய்து அந்த பதிவாளர் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற அந்த சர்டிஃபிகேட்டை ஒரு பதிவு சான்றிதழாக பல்வேறு இடத்திலே விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ மக்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு நிதியியல் அறிவு தொடர்பான ஒரு பற்றாக்குறை காரணமாக அவர்கள் என்னென்று சொன்னால் அவர்களை அதை மத்திய வங்கியினால் வழங்கப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழாக ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மையிலே அதுதான் அந்த கனஇடத்திலே நிறுவனங்கள் பாவித்துக் கொள்கின்ற ஒரு யுக்தியாக காணப்படுகிறது. நீங்கள் அடுத்த கேள்விக்கு வருவனாக இருந்தால் என்னென்னு சொன்னால், இலங்கை வரலாற்றிலே இப்படியான சந்தர்ப்பத்திலே குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை நீதிமன்றத்துக்கு நடைமுறையிலே பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது நீதிமன்றம் சார்ந்த விடயம் என்று தொடர்படுவதனால் அது தொடர்பான விவரமான விடயங்களுக்கு எனக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் இப்படி தனிப்பட்ட நபர் தண்டனை வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சிவதீபன் அவர்களே, அதாவது மத்திய வங்கிக்கு நீங்கள் சொன்னது போல் ஒரு பக்கம் பொறுப்பு இருக்க, பொதுமக்கள் என்ற அடிப்படையில் பொதுமக்களுக்கும் இந்த விடயத்தை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்கின்றது. காலப்போக்கிலே இதனை கட்டுப்படுத்துவதற்கு, அதாவது காலத்துக்கால நாங்கள் ஏற்கனவே இந்த கருத்தது போல தங்கள் யுக்திகளை யூகங்களை மாற்றி கொண்டு ஒவ்வொரு முகங்களிலே இவர்கள் வருகின்றார்கள். நீங்கள் சொன்னது போல அது பொருள் விற்பனை என்ற முகத்திலே தற்போது வருகின்றது. இப்போது உள்ள இந்த இலத்திரனியல் முறைகளை பயன்படுத்தி இந்த பிரமிட் திட்டம் அந்த அடிப்படையிலே வருகின்றது. அதாவது இ-காமர்ஸ் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த விடயங்களை பயன்படுத்தி இவர்கள் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த முறையிலும் இப்படியான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள்.
ஆனால் நீங்கள் சொன்ன அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற ஒரு போர்வையிலும் இப்படியான பிரமிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது உண்மையிலேயே அதற்கும் இந்த பிரமிட் திட்டத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லாது. முக்கியமாக அங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பதில் பொருள் விற்பனை, அதாவது நாங்கள் முதலே எடுத்துக்கொண்ட அந்த உதாரணத்தின்படி பார்த்தால் கூட ஒரு பொருளின் விலை 1000 ரூபா என்று சொன்னால் அந்த பொருள் 1000 ரூபாய்க்குத்தான் விற்கப்படும். ஆனால் இந்த பிரமிட் திட்டத்தில் மட்டும்தான் அதன் கூடுதலான விலைக்கு விற்கப்படுகிறது. ஆகவே அதனை வைத்து மக்கள் அதனை விரிவாக விளங்கி கொள்ளலாம். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா பிரமிட் திட்டமா என்று. இதனை விட இணையவழி மூலமாகவும் மக்களை சேர்த்து கொள்கின்ற திட்டங்களை முன்பு நேரடியாக சென்றடைந்தது. இப்பொழுது சமூக ஊடகங்கள் வாயிலாக இணையவழி ஊடாக இதே முறைமையில் புதுதாக வரலாம். ஆகவே இந்த அடிப்படை பண்புகளை மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் என்றால் உண்மையில் மக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இந்த பண்புகள்லாம் அவர்களை தொடர்ச்சியாக காப்பாற்றும். முதலாவது விடயம், அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவர்கள் விடயங்களை இற்றைப்படுத்தி அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதிலிருந்து விலகி இருப்பவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே இது சட்டத்துக்கு புறம்பான ஒன்று, இதனுடன் நாங்கள் செல்லக்கூடாது, அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற தெளிவு மக்களுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, அதை அறிவித்தல் வேண்டும். அதாவது தங்களுடைய தெரிந்தவர்கள், மக்கள், சமூக மட்டத்தில், கிராமிய மட்டத்தில் எல்லோருக்கும் இதை சொல்ல வேண்டும். இப்படியான திட்டங்கள் இருக்கின்றன என்பதை இதன் மூலம் சமூகம் பயன்பெறும். ஆகவே அடிப்படை விடயங்களை தெரிந்து கொள்வதும், அது இணைய வழி மூலமாக இருக்கலாம், நேரடியானதாக இருக்கலாம், எந்த வழி மூலமாக இருக்கலாம், இந்த அடிப்படை வித்தியாசங்களை விளங்கி வைத்திருப்பதன் மூலம் மக்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஜெயரூபி அவர்களே, அதாவது பாதிக்கப்பட்ட ஒருவர் மத்திய வங்கியிலே வந்து முறைப்பாடு செய்தால் அவர்களுக்கான என்னால் நாங்கள் பார்த்துருக்கின்றோம், ஏனைய விடயங்கள் முறைப்பாடு செய்யப்படுகின்ற போது அவர்களுக்குரிய சட்ட ஆலோசனைகள் அல்லது சட்ட உதவிகள், இது ஒரு மனித உரிமை விடயமாக இருந்தால் சட்ட உதவி ஆணைக்குழு இருக்கின்றது. அவர்கள் சென்று அவர்களுக்கான சட்ட உதவியை வழங்குவார்கள். ஏனென்றால் இந்த விடயங்கள் வருகின்ற போது மக்களுக்குரிய பெரிய பிரச்சனை, நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டும், பல்வேறு விடயங்களுக்கு போய் வாக்குமூலம் வழங்க வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது பொதுவாகவே இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளத்தான் பலர் விரும்புவார்கள். ஆகவே மத்திய வங்கி என்ற அடிப்படையிலே ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்படுமாக இருந்தால் அதனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துவதற்கு மத்திய வங்கி வெறுமனே முறைப்பாடுகளை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்காகவோ அல்லது முறைப்பாடு செய்பவர்களுக்காகவோ நின்று இந்த சட்ட உதவி என்ற விடயத்தில் அல்லது இந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய வங்கி என்ற அடிப்படையில் மத்திய வங்கி என்ன வகிபாகத்தை கொண்டிருக்கு? நிச்சயமாக ஏற்கனவே எமது வளவாளர்கள் கூறியது போல மத்திய வங்கி தனது நிபுணத்துவ சேவையினை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது. அதாவது பார்த்தோம்னு சொன்னால் மத்திய வங்கி ஒரு முதலாவதாக பூர்வாங்க விசாரணை ஒன்றை செய்கின்றது. அதில் இது பிரமிட் திட்டம் என்று தீர்மானிக்கப்படும் போது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணையின் போது கூட மத்திய வங்கி அலுவலர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இணைந்து அந்த தன்மையை பற்றி அறிந்து கொள்வதற்காக உதவி செய்கின்றார்கள். அது மட்டுமல்லாது குற்றப்புலனாய்வு பிரிவும் இந்த திட்டம் வந்து தடை செய்யப்பட்ட திட்டம் என்று நிரூபிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்படும் போதும் இலங்கை மத்திய வங்கியின் சட்ட நிபுணத்துவ ஊழியர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கின்றார்கள். ஆகவே மத்திய வங்கியின் அதாவது சட்டமூல ஆலோசனை அல்லது சட்டமூல உதவி இந்த திட்டம் பாதிக்கப்பட்டது அல்லது சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்படும் வரையில் மத்திய வங்கி ஊழியர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே மக்கள் இதில் பயப்பட தேவையில்லை. நீங்கள் முறைப்பாடு செய்தாலும் மத்திய வங்கி ஊழியர்கள் சட்ட ஆலோசனை அதிகமாக வழங்கப்படும். எனவே நீங்கள் முன் வந்து இந்த முறைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் மத்திய வங்கியின் வேண்டுகோள். இலங்கை பொறுத்தளவில் இலங்கை தற்போது ஒரு டிஜிட்டலைசேஷன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் எல்லா விடயங்களும் இணையதளங்களுக்குள்ளே வருகின்றது. சிவதேவன் சொன்னது போல் பிரமிட் சிஸ்டமும் வேறொரு படிமுறையில் இன்னொரு அவதாரத்தோடு வேறொரு படிமுறையில் வரக்கூடியதாக இருக்குது. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள், கட்டுப்பாடுகள் இவற்றுக்கெல்லாம் அப்பால், ஏனென்றால் ஏனைய நாடுகள் எடுத்துக்கொண்டால் வளர்ச்சியடைந்த நாடுகளிலே சிங்கப்பூராக இருக்கலாம் நாடுகளை பார்த்தால் இந்த விடயங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. அல்லது
உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்கா? உண்மையிலே அவர்கள் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றார்கள்? உண்மையிலே 2 வழிகளின் மூலமாக இதை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். முதலாவது விஷயம், நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக கடுமையான தண்டனைகளை வழங்கக்கூடிய சட்ட பொறிமுறைகளை உருவாக்குவது. அவை இலங்கையிலே பொறுத்தவரையிலே சட்டங்கள் இது காணப்படுகின்றன. 2வது விஷயம், மக்களிடையே அது தொடர்பான நிதியியல் அறிவை உருவாக்குதல். மத்திய வங்கி இந்த மக்களிடையே காணப்படக்கூடிய இந்த நிதியியல் அறிவினை உருவாக்குவதில் தான் மிகவும் அதிகளவிலான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நடைமுறையில் எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த கோவிட் காலமாக இருக்கலாம், அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே இன்னும் இலங்கையில் குறிப்பிடத்தக்க அளவான சனத்தொகையினர், குறிப்பாக வயது வந்தவர்கள், தங்களுடைய ஓய்வூதியத்தை பெறுவதற்கு இன்னும் வங்கிகளுக்கு செல்கின்றார்கள். அவர்களுக்கான வங்கியிலே ஒரு மொபைல் ஆப் போன்ற விடயங்களை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். எதிர்காலம் இந்த டிஜிட்டலைசேஷன் என்று வருகின்ற போது இவ்வாறான திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு டிஜிட்டல் முறையில் சென்றால் சில வேளை பல தீர்வுகள் கிடைக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்காதா? டிஜிட்டல் முறையின் மூலம், எலக்ட்ரிக்கல் முறையின் மூலமாக நாங்கள் விடயங்களை அறிமுகப்படுத்துகின்ற போது பல்வேறுபட்ட நன்மைகளும் காணப்படும். ஆனால் அதே நேரம் வாடிக்கையாளர் மத்தியில் போதுமான அளவு ஒரு முதிர்ச்சித்தன்மையும் ஏற்பட வேண்டும். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் கேட்டீர்களா என்றால், இந்த மோசடிகளிலே நான் குறிப்பிடக்கூடிய மோசடி இந்த பின் நம்பர்களை கேட்கிறது. அதாவது இணையதளத்திலே உங்களுடைய வங்கி கணக்குகளுக்குள்ளே ஊடுருவிட்டு அவ்வாறான சில மோசடியான பணப்பரிமாற்றங்களை செய்து போட்டு அவ்வாறு செய்வதற்கு அந்த பின் நம்பர் என்கிற ஓடிபி என்கிற நம்பரை கேட்டுக்கொள்ளும். உண்மையிலே ஓடிபி கடவுளே கேட்டாலும் ஓடிபியை சொல்லாத என்றது தான் ஒரு கோட்பாடாக இருக்கு, கன்செப்டாக இருக்கு. ஆனால் கனப்பேர் என்னென்று சொன்னால் ஏமாந்து அந்த ஓடிபியை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆக அங்கே வாடிக்கையாளருடைய ஒரு முதிர்ச்சித்தன்மை. 2வது இந்த சில செயலிகள் மூலமாக அந்த அக்கௌண்ட், அதாவது அந்த கணக்குக்குள்ளே ஊடுருவி அந்த கணக்கின் மூலமாக அப்புறம் அந்த செயலிகளை கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொண்டு ஒரு ஆள் எனக்கு ஒரு அவசர உதவியாக இருக்கும், சமூகத்தில் மதிப்புள்ளவராக இருக்கும், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாவோ இல்லை 50,000 உடனடியாக அனுப்பிவிடுங்கோ என்று சொன்ன உடனே அவர் அப்படி கேட்பாரா, இல்லாட்டி அதை வெரிஃபை பண்ணுவோமா என்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக அந்த காசை போட்டுக்கொள்கிற ஒரு தன்மை காணப்படுகிறது. ஆகவே வளர்ந்த நாடுகள், நீங்கள் சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளை பார்க்கின்ற போது அந்த நிதியியல் வாடிக்கையாளர்கள் மத்தியில் அல்லது வாடிக்கையாளர் மத்தியிலே ஒரு முதிர்ச்சி தன்மை ஒன்று இருக்கும். உண்மையில் என்ன சொன்னால், இது 2மே ஒரு தண்டவாளத்தினுடைய 2 ட்ரக் மாதிரி, 2மே போக வேண்டும். அதாவது நிதியியல் முறைமைகளும் உள்வாங்கப்பட, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட வேண்டும், அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் மக்கள் வாடிக்கையாளருடைய முதிர்ச்சி தன்மை அல்லது நிதியியல் அறிவும் கூடுதலாக, இது 2யுமே பரலலாக, அதாவது சமாந்தரமாக நகர்த்தி கொண்டுகிற போதுதான் இந்த எலக்ட்ரினியன் முறைப்படுத்தலுடைய முழுமையான அந்த இதை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் நிறைய பார்த்திருக்கிற அண்மை காலத்தில் இன்னொரு வடிவம் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவில் தலா வருமானம் ஒரு $3,800 இருக்கின்ற போது, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் $68,000 $70,000 வருகின்ற போது அவர்கள், நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல், ஓவர் நைட்டில் ஒபாமாவாக யோசிக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்தளவில் தேவையான பணம் கையில் இருக்கின்றது, உழைத்து பெற்ற பணம். ஆக அதை அவர்கள் சரியாகத்தான் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இங்கே உள்ள வறுமையையும் மக்களின் எதிர்பார்ப்பையும் பயன்படுத்தி இவ்வாறான நிறுவனங்கள் அவர்களை உறிஞ்சி தங்களது லாபத்தை பெற்றுவிட்டு சென்று விடுகின்றார்கள். மிகவும் ஒரு வருத்தத்தக்க ஒரு விடயம். நீங்கள் முதல் அவரிடம் கேட்ட கேள்விக்கு 2 விடயங்களை இணைக்கலாம் என்று நான் நம்புகிறேன். உலகளாவிய ரீதியில் இதனால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக 1990களில் அல்பேனியா என்ற ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 இப்படியான திட்டங்கள், பெரியளவிலான திட்டங்கள் இருக்கின்றன. அதேவேளை அந்த நாட்டினுடைய 3/2 சனத்தொகையினர் இந்த இப்படியான திட்டங்களில் இணைந்திருந்தார்கள். 3/1 மொத்த தேசிய உற்பத்தி இந்த தொகையில் இணைந்திருந்தது. இறுதியாக அது முறிவடைகின்ற பொழுது, 97ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், முறிவடைகின்ற பொழுது நிதி முறிவு அது சமூக பிரச்சனையாகி
அது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றமடைந்து ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் வந்து அங்கே அதனாலே சமூக பிரச்சனைகள் வந்து மரணங்கள் நிகழ்ந்து பெரிய ஒரு ஆட்டம் கண்டது நாடு. ஆகவே அந்த பொருளாதார முறைமையே வீழ்ந்தது. ஆகவே இப்படியான திட்டங்கள் அந்த இடத்துக்கும் கொண்டு சென்ற வரலாறுகள் உலக நாடுகளிடம் காணப்படுகின்றன. அந்த நிலைமையில் எங்களுடைய நாடு இல்லை என்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஆணித்தரமாக குறிப்பிட வேண்டும். ஆங்காங்கே சில சில பரதூரமான விடயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அந்தளவு நிலைமையில் இல்லை. ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகளில் நீங்கள் சொல்வது போல மக்களுடைய நிதி விழிப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இப்படியான திட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்பது உண்மை. ஆகவே மக்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவை அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆசை என்பதை பாவித்து கொண்டு இப்படியான நிறுவனங்கள் அந்த முதலீடாக பாவிக்கின்றன. அதனை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை நிறுவனங்களுக்கும் அரசாங்கங்களும் இருக்கிறது. அதனுடைய ஒரு பங்காகத்தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனை மத்திய வங்கி செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கின்றது. அதாவது என்னுடைய தயாரிப்பாளர் காதுக்குள்ள சொல்கிறார், இந்த நிறுவனங்கள் குறிப்பாக எல்லாமே வங்கி மூலமாகத்தான் அநேகமாக வாய்ப்புகள் நடைபெறுகின்றன. யாருமே வங்கியில் ஆட்சிகளை போடுற பழக்கம் இப்போ கொஞ்சம் குறையும். அப்போ இந்த நீங்கள் சொன்ன பிரமிட் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் வந்து பணம் பெறுகின்ற போது ஏதாவது ஒரு வங்கி முறைமைக்குள் தான் அது சேமிப்பு வைப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பாங்க டிபாசிட் பண்ண சொல்லி, ஒரு 10 பேர் டிபாசிட் பண்ணலாம், 20 பேர் டிபாசிட் பண்ணலாம். இவ்வாறான தொகை குறித்த வாடிக்கையாளர் அதை குறித்த அக்கௌண்ட்டுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற போது ஒரு கண்காணிப்பாளர் என்ற அடிப்படையில், அது தனியார் வங்கிகளாக இருக்கலாம், அரசு வங்கிகளாக இருக்கலாம், வங்கிகளுக்கு ஒரு பொறுப்பு இல்லை. அது எப்படி இந்த பணம் வருகின்றது இந்த அக்கௌண்ட்டுக்கு? ஏனென்றால் ஒரு வியாபாரமாக இருந்தால், நீங்கள் சொன்னது போல் பொருள் வியாபாரமாக இருந்தால் அதற்கு ஒரு ரீசன் பண்ண வேண்டும். இந்த பொருள் விற்கிறாங்க, பொருள் வருகிறது, அந்த நிறுவனத்தினுடைய வங்கி கணக்கு பணம் வருகிறது. இந்த நிதி ஏதாவது சட்டவிரோதமாக ஒரு பொறிக்குள் மக்களை விழுத்தி மக்களிடமிருந்து காசுகளை சுவீகரிக்கின்ற போது அல்லது காசுகளை பெறுகின்ற போது இந்த வங்கி கணக்கிலே டிபாசிட் பண்ணப்படுகின்ற போது ஒரு கண்காணிப்பாளர் என்ற அடிப்படையிலே மத்திய வங்கிக்கு அந்த பொறுப்பு இருந்தாலும் கூட நான் சொல்றேன், பொதுவாக ஏனைய வங்கிகளுக்கு கண்ணை மூடிக்கொண்டு வருமானம், அதாவது டிபாசிட்டை பெற்றுக்கொள்ள முடியாது தானே. நிதியியல் முறைமையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், மத்திய வங்கி, வங்கிகள், நிதி நிறுவனங்கள் உள்ளடங்கலான அந்த முறைமையில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு அப்படியான ஒரு கட்டமைப்பு கட்டுப்பாடு இருக்கின்றது. இப்படியான ஒரு ஒத்திசைவான தொடர்ச்சியான தன்மைகளை ஒரு கணக்கிலே பார்க்கின்ற பொழுது அதனை அவர்கள் மத்திய வங்கிக்கு அறிவிக்க வேண்டும், அறிவிக்கிறார்கள். அதன் மூலமும் பல நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் மட்டுமல்ல, இப்படியான நிறுவனங்கள் மூலமும் மத்திய வங்கிக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த நடவடிக்கைகள் அவ்வாறு இருக்க, நீங்கள் முதல்ல கேட்ட அந்த இணையதளமுடான விடயத்தில் இப்பொழுது நவீன முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இணையதளத்தினூடாக உங்களுக்கு ஒரு சிறிய முதலீடு செய்ய சொல்லி முதல் ஒரு செய்தி வரும். உங்களுக்கு குறுந்தகவல் அல்லது இணையதளத்தினூடாக ஏதோ ஒரு முறையில் வரும். நீங்கள் முதலில் ஒரு 5000 ரூபாய் அதிலே முதலிட்டால் அவர்கள் அடுத்த நாள் அல்லது ஒரு குறிப்பிட்ட தினத்தில் 6000 ரூபாய் உங்களுக்கு போடுவார்கள். அடுத்த ஒரு கிழமைக்கு பின்னர் நீங்கள் 50000 ரூபாய் கேட்டால் அவர்கள் 50,000 முதலிட்டால் 60,000 ரூபாய் போடுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் போட்டவுடன் அடுத்த நாள் 1 மில்லியனுக்கு கூடுதலான தொகை வரும். இப்படியாக 2 மில்லியன் 3 மில்லியன் 50 மில்லியன் போட்ட பிறகு அடுத்த நாள் தொடர்பற்ற நிலைமை போய்விடும். அந்த இடத்தில் அவர் கடன் பெற்று அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அதனை செய்திருப்பார். ஆகவே இவற்றிலிருந்தும் இப்போ அதான் புதிய முறைமைகளூடாக அவர்கள் அணுகுவார்கள். அப்போ இதிலே இந்த விலையில் நாங்கள் விழுந்து விடாதிருப்பதற்காக முக்கியமாக தேவைப்படுவது விழிப்புணர்வு. நீங்கள் சொன்னது போல் இப்போ 1000 ரூபா போட்டால் 1100 ரூபா வருதுன்றா அந்த 100 ரூபா நாங்கள் இந்த கலந்துரையாடப்பட்ட அடிப்படை விடயத்துக்கு போனால் அந்த 100 ரூபாய் இருக்கின்ற 1000 ரூபா வைத்து உழைத்து பெற்றதல்ல. ஏற்கனவே இன்னொரு ஆளிடம் வாங்கின காசைத்தான் அவர்கள் இதுக்குள்ளே போட போகின்றார்கள். அப்படித்தானே? அப்படித்தான். புதிய உறுப்பினர்களிடம் சேர்த்த பணம் இன்று அவர் அடுத்த உறுப்பினருக்கு வழங்கப்படுகின்ற பணம் வந்து அதுக்கடுத்த கட்டத்தில் இருப்பவர் போட்ட புதிய உறுப்பினருடைய பணம். அதாவது முதலீட்டில் இருந்து தான் லாபம் வழங்கப்படுகிறது. பணம் ஆட்களை சேர்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற பணம் இவருக்கு வருமானமாக வழங்கப்படும். ஒரு முதலீடு செய்யப்பட்டால் அதற்கென்ற ஒரு காலப்பகுதி தேவை அதனுடைய வருவாய் தோன்றுவதற்கு. அடுத்த மாதமே அதனை அவர் வழங்குகிறார் என்று சொன்னால் புதிய உறுப்பினர்களிடமிருந்து சேர்த்த பணத்திலிருந்து தான் அவர் அதனை வழங்குகிறார். இது குறிப்பாக இந்த மரக்கன்றுகள் விற்கின்ற இடத்தை பார்த்தால் இன்றைக்கு மரம் விற்கப்படும், ஒரு மாதம் வருமானம் வாரம் மாதம் கொடுக்குறாங்க.
இது சாதாரண மாம்பழம் கூட இப்படி விற்கிறாங்க தெரியுமா? மாமரத்தில் இந்த வருமானம் பார்க்கப்படுகின்றது. மக்கள் இதை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று படைத்து கொண்டிருப்பது ஒரு மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரம் இதனை கதைக்கின்றோம். ஏனென்றால் உங்கள் குடும்பத்திலும் அல்லது நீங்களும் இவ்வாறான பொறிக்குள் உங்களை அறியாமல் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். இது நிச்சயமாக ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு வழிமுறை இல்லை. மறுபக்கம் பார்க்க போனால் இது சட்டவிரோதமான ஒரு பிஸ்னஸ் அல்லது சட்டவிரோதமான நடைமுறை. ஆகவே இதில் நீங்கள் மாட்டுப்பட்டிருந்தால், இந்த பொறிக்குள் சிக்கப்பட்டிருந்தால் இன்றே வெளியே வந்து விடுங்கள். உங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஏனையவர்களையும் இயலுமானவரை இதிலிருந்து வெளியே கொண்டு வருங்கள். உங்களது அடுத்த தலைமுறையோ அல்லது உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ இந்த பொறிக்குள் மாட்டுப்படாமல் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது. நிகழ்ச்சியின் இறுதியாக 3 பேரிடம் நான் வருகின்றேன். பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக உங்களால் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? சொல்லிதல் அவர்கள். உண்மையிலேயே ஆலோசனை என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரே ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு யாராவது மிதமிஞ்சிய வருமானத்தை தருவேன் என்று போலி வாக்குறுதியை தருவார்களாக இருந்தால் அந்த வாக்குறுதி தொடர்பாக சந்தேக கண்ணோடு பாருங்கள். ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் 30% தருகிறேன், 40% தருகிறேன், நீங்கள் எந்த உழைப்பும் போட தேவையில்லை, கொஞ்சம் காசும் போட்டால் காணும், நான் உங்களுக்கு மாதம் தருகிறேன் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி, நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு வாக்குறுதியை தருவார்களாக இருந்தால் நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு 30% வருமானத்தை உங்களுக்கு தருவதாக இருந்தால் தானாகவே எடுத்துக்கொள்ளலாம் தானே. அதே அந்த 1 லட்சம் ரூபாவை ஏன் உங்கள்கிட்ட வேண்டி உங்கள்கிட்ட அந்த 30,000 திருப்பி தர வேணும்? அவர் தானே அதை செய்து கொள்ளலாம் தானே. ஆகவே அந்த அப்படியான மிதமிஞ்சிய வருமானத்தை தரக்கூடிய போலியான வாக்குறுதிகள் இருந்தால் அது போலியானதுன்றதை இனங்கண்டு உங்கள் ஆசை, அதாவது உழைத்து நாங்கள் ஒரு இதத்தை சேமித்து கொள்ள வேண்டும், நீண்ட கால அடிப்படையில் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் திருப்பி சொன்னது போல ஒரு இரவில் நான் மிக பணக்காரனாக, அதாவது சினிமாவில் மட்டும்தான் ஒரு பாட்டில் பணக்காரனாக முடியும். அதை நாங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சு கொள்ள வேண்டியதாக இருக்கும். சிவதீபா, அவர் சொன்னதையே நான் இன்னும் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே இலவசமானது அல்ல. ஒரு எலிப்பொறி தவிர வேறெங்கும் நீங்கள் இலவசமான வெண்ணெயை பெற்றுவிட முடியாது. எலிப்பொறியில் மாத்திரமே இலவசமான வெண்ணெய் இருக்கும். ஆகவே நாங்கள் அவதானமாக விழிப்புணர்வோடு எங்களுடைய ஒவ்வொரு நிதி திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும். 2வது விடயம், இந்த பொருளாதாரம் நன்கு இயங்கினால்தான் அந்த பொருளாதாரத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நான் அல்லது என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் சார்ந்த சமூகம் எல்லோருமே நன்மை பெறக்கூடும். அதனால் இந்த பொருளாதாரம் நன்மையடையக்கூடிய வகையில், அதனுடைய இயங்குதளமாக இருக்கக்கூடிய நிதியியல் முறைமை நன்மையடையக்கூடிய வகையில் அது ஸ்திரத்தோடு இருப்பதற்காக நீங்கள் அதனை இந்த திட்டங்களிலிருந்து விலகியிருப்பதும், அதனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும், அறிந்திருப்பதும் உங்களுடைய ஒரு தார்மீக கடமை. ஆகவே இதனை அறிந்து இற்றைப்படுத்தப்பட்ட வாரிருங்கள், தகவல்களை பெற்றுக்கொண்டிருங்கள், அறிந்திருங்கள், விலகியிருங்கள், அறிவியுங்கள். மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவது, அதாவது நிதியியல் சுபீட்சத்தை அடைய வேண்டுமானால் அது நீண்ட கால அடிப்படையில் மட்டும்தான் அடையலாம். ஒரு குறுகிய கால பகுதியினுள் ஒரு அதிசொகுசு காரையோ அல்லது ஒரு பெரிய வீடையோ நாங்கள் கட்டியெழுப்ப முடியாது. ஆகவே இந்த பிரமி திட்டம் ஒரு சூழ்ச்சிகரமான திட்டம். இவர்களது இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்களை ஏமாற வேண்டாம் என்று நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆம், நிகழ்ச்சியில் நீண்ட நேரமாக நாங்கள் கலந்துரையாடிய மிக முக்கியமான விடயம் இந்த பிரமிட். நான் ஏற்கனவே சொன்னது போல தற்போது கூட இந்த பொறிக்குள் நீங்கள் மாட்டியிருக்கலாம், அல்லது உங்களை நாடி நாளைக்கு வேறொரு முகத்திலே இந்த பொறிக்குள் உங்களை சிக்க வைப்பதற்கு பலர் முயற்சிக்கலாம். இந்த முயற்சியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால், இங்கே இவர்கள் மூவரும் குறிப்பிட்டது போல ஒரு அபரிதமான ஆசையோடு குறிப்பிட்ட காலத்துக்குள் மிக அதிகமாக பணத்தை உழைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செயற்பட வேண்டாம். நிச்சயமாக அது உங்கள் முதலுக்கே மோசடி செய்துவிடும். எனவே உங்களது பணத்தை நீங்கள் நிலையான முறையிலே, உரிய முறையிலே வைப்பு செய்வதற்கான பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளிலே ஒரு சட்ட ரீதியான முதலீடுகளை செய்யுங்கள், சட்ட ரீதியான வியாபாரங்களை செய்யுங்கள். அதன் மூலமாக வருகின்ற வருமானம்தான்
உங்களுக்கான வருமானமாக இருக்கப் போகின்றது. எனவே இந்த குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க முடியும் என்றொரு எண்ணப்பாட்டிலே தொடர்ந்து இயங்க வேண்டாம் என்று நேரடியாகவே கேட்டுக்கொண்டு, இங்குள்ள வளவார்கள் சொன்னது போல நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த பிழையை செய்தால் நிச்சயமாக அதற்கான தண்டனைகள் இருக்கின்றன. ஆகவே தெரியாமல் செய்தாலும் தண்டனைகள் இருப்பதாக அறிவிக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளுங்கள். இதற்கான பல ஒரு வளங்கள் மத்திய வங்கியில் இருக்கின்றது. நீங்கள் இது இணையதளத்தில் நீங்கள் சர்ச் செய்து முடியும். இந்த விடயங்களை ஆழமாக ஆராய்ந்து, என்றால் உங்கள் கையில் உள்ள பணம் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமாக இருக்கலாம், அல்லது யாரிடம் ஒருவாவது கடனை பெற்றுத்தான் நீங்கள் முதலீடு செய்ய போகின்றீர்கள். எனவே அந்த கடனை நீங்கள் மீண்டும் செலுத்த வேண்டி இருக்கின்றது. எனவே உங்கள் கையில் உள்ள இந்த பணத்தை நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட நிலத்திலே ₹1 விழுந்தால் அதை அவ்வாறு விட்டுட்டு போவதில்லை, எடுத்து கட்டாயம் பாக்கெட்டுக்கு போட்டு தான் போகிறோம். அதே போல் உங்கள் கையில் இருக்கின்ற பணத்தை ஒரு பேரவாக்காக வீணாக விரயம் செய்ய வேண்டாம். இது சட்ட ரீதியாக குற்றமும் கூட என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல தகவல்களை வழங்கி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலாநிதி லங்காபதி ஸ்ரீதரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அதே போல் பா சிவதீபன் உங்களுக்கு எமது நன்றிகள். ஜெரூபி அவர்களுக்கு எமது நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு வழங்குவதற்கு ஒத்துழைத்த இலங்கை மத்திய வங்கியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தயாரிப்பாளர் அருகம் அவர்களுடன் உங்களிடம் விடைபெறுவது கந்தவேல் மதுரன். நன்றி நேயர்களே.